எவ்வளோலாம் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டிருப்போம், ராத்திரியும் பகலும். இதெல்லாம் நினைச்சு படுத்துட்டே யோசனை பண்ணுவேன். நம்ம ஒரு ரூபாய் கூட நமக்கு வேணும்னு எடுத்து வைக்கல. குடும்பத்துக்குன்னு ஓடி ஓடி 2 வேளை வேலை செஞ்சா அதிகமா சம்பளம் வரும். அதிகமா வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு போலாம். அப்படின்னு நினைச்ச காலம் ஒண்ணு. இப்ப நம்மளுக்கு செலவு பண்ண யோசனை பண்ணுதுங்க. நீங்க இருக்கிறதுனாலதான் நான் சந்தோஷமா இருக்கேன். நீங்களும் சாரும் நல்லா அன்பு காட்டுறீங்க. எனக்கு அது போதும். வீட்டுல இருக்கவங்க கூட இவ்வளவு அன்பு காட்டுறது இல்ல பாசமா இருக்கீங்க. நாங்க வயசானோன்னா அதுதானமா எதிர்பார்க்கிறோம். உயிர் இல்லத்துக்கு வேற எங்கேயும் பார்த்து போயிடக்கூடாது யாருமே. இது மாதிரி ஒரு முதியோர் இல்லத்துக்கு வரணும். இன்னும் நிறைய சமாதானம் சந்தோஷம் எல்லாம் இருக்கு. மற்ற இடத்துல நான் பார்த்த அளவு கேட்ட அளவு இதெல்லாம் அதிகம் கிடைக்காது. வயசு வரைக்கும் நம்ம பாரம் இல்லாம இருக்கிறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவ, மருமகளுக்கு ஒரு வேலை செய்ய, துணி துவைச்சு போட, பாத்திரம் கழுவ, கடைக்கு போயிட்டு கொடுக்க, அப்ப நம்ம ஒரு உதவியா இருக்கிறோம். 60 வயசு ஆன உடனே அந்த 60 வயசுக்கு முன்னாடி இருந்த ஒரு பாசம் நேசம் எல்லாம் அதுக்கப்புறம் குறைஞ்சிருது. ஏன்னா வணக்கம்மா. வணக்கம்மா. உங்க பேரு? பஞ்சவரணம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உங்களுக்கு இங்க பிடிச்சிருக்கா இன்பக்குடியில? ரொம்ப பிடிச்சிருக்குமா. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10வது படிச்சிருக்கேன். சரி, வேலை எல்லாம் பாத்திருக்கீங்களா முன்னாடி சின்ன வயசுல? சின்ன வயசுல வேலைக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாள் ஆயம்மா வேலைக்கு ஸ்கூலுக்கு போனேன். சின்ன வயசுல எல்லாம் என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க? ஹோட்டல்களுக்கு போவேன், பாத்திரம் கழுவேன். எத்தனை வருஷமா வேலை பார்த்திருப்பீங்க? அங்கே ஒரு 10-15 வருஷம் பார்த்திருக்கேன். சரி, இங்க இன்பக்குடியில உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? இன்பக்குடியில எல்லாரையும் பிடிச்சிருக்கு. சாருடைய ஒய்ஃபு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு கேட்டா எங்க தேவைகளை அறிஞ்சு எல்லாமே செய்யறாங்க. என்ன வெளியில போக முடியாத ஒரு கஷ்டம் தான் இருந்தாலும் பரவாயில்ல. சாயந்தரத்துல அப்படி போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்கிறோம் ஃப்ரீயா. அதனால அந்த டைம் இதுல ஈக்குவல் பண்ணிக்கிறோம். புக்ஸ் கொடுக்குறாங்க, படிக்கிறோம், டைம் பாஸ் ஆயிடுது. சாப்பாடு எல்லாம் இங்க நல்லா இருக்கு. சாப்பாடு எல்லாம் நல்லா 3 வேளையும் நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. 2 வேளை டீ கொடுக்குறாங்க, ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. பிள்ளைங்க எல்லாம் போன் பண்ணுவாங்களா? ஒரே ஒரு பையன் தான். எல்லாருமே பண்ணுவாங்க. போன் எல்லாம் பண்றதுக்கு குறைச்சல இல்ல. அதெல்லாம் போன் எல்லாம் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். சாப்பிட்டியா? அது எல்லாரும் கேக்குற கேள்விதான். சாப்பிட்டேன். ஆனா பரவாயில்ல, டைமுக்கு போன் பண்ணி விசாரிக்கிறாங்க. மத்த பிள்ளைங்க அப்படி கூட இல்லல்ல. விசாரிக்கிறதுக்கு கூட ஆட்கள் இல்ல, பேசுறதுக்கு தானே ஆட்கள் வேணும் இப்ப காலத்துல. அது எல்லாருமே கேட்பாங்க காலையில விடிஞ்ச உடனே. உங்களுக்கு நிறைய போன் வருது, நானே பாத்திருக்கேன். அதுக்காக நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, மாத்திரை போட்டியா, தூங்குனியா அப்படின்னு கேட்பாங்க. பேரன் பேத்தி எல்லாம் அவங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அவங்க விசாரிக்க மாட்டாங்க, நானாதான் விசாரிப்பேன். படிக்கிறாங்களா வேலைக்கு? இல்ல, ஒரு பேரன் மேரேஜ் பண்ணிக்கிட்டான், பேத்தி வீட்டுல இருக்கா. வாழ்க்கையில என்னன்னு கேட்டீங்கன்னா, 60 வயசு வரைக்கும் நம்ம பாரம் இல்லாம இருக்கிறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவ, மருமகளுக்கு ஒரு வேலை செய்ய, துணி துவைச்சு போட, பாத்திரம் கழுவ, கடைக்கு போயிட்டு கொடுக்க, அப்ப நம்ம ஒரு உதவியா இருக்கிறோம். 60 வயசு ஆன உடனே அந்த 60 வயசுக்கு முன்னாடி இருந்த ஒரு பாசம் நேசம் எல்லாம் அதுக்கப்புறம் குறைஞ்சிருது. ஏன்னா நம்மளுக்கு பலன் குறைஞ்சதான் அதுவும் குறைஞ்சிருது. இந்த கிளவியை அனுப்பிச்சு விட்டா அந்த கிளவி எங்க போயிட்டு திருப்பி வர்ற போகுது அப்படின்னு நம்ம மகன்கிட்டயே நம்ம உரிமையா பேச முடியாது. என்னப்பா சாப்பிட்டியாப்பான்னு நம்ம கேட்டுதான் அவரு சாப்பிட போறாரு அப்படின்பாங்க. அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குமா.
எல்லாரும் போன் பண்ணி பேசினா மட்டும் பத்தாது, மன பக்குவத்தை அவங்களும் அறிஞ்சுக்கிறணும். சரி, வயசானவங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனப்பக்குவம் இல்லாதனால தானே நாங்க இங்க வந்து நிம்மதியா இருக்கிறேன். சாப்பிடணும், தூங்கணும், போன் பண்றவங்க பண்ணி கேட்டுக்கங்க, அவ்வளவுதான். பார்க்க வருவாங்களா? இல்லம்மா, எங்க பையன் மட்டும் ஒரு தடவை வந்துட்டு போயிருக்காங்க. சரி, இங்க சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏன் இதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. அவ்வளவு பல்லம். இங்க வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. இன்னும் நிறைய பேர் வருவாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ப்ரேயர் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்ன சொல்ல விரும்புறேன்னு கேட்டீங்கன்னா, முதியோர் இல்லத்துக்கு வேற எங்கேயும் பார்த்து போயிடக்கூடாது யாருமே. இது மாதிரி ஒரு முதியோர் இல்லத்துக்கு வரணும். இவங்க வந்து நிறைய சமாதானம், சந்தோஷம் எல்லாம் இருக்கு. மற்ற இடத்துல நான் பார்த்த அளவு, கேட்ட அளவு இதெல்லாம் அதிகம் கிடைக்காது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சுத்தபத்தம் இல்லாம, ஒரு நீட்னஸ் இல்லாம இருக்கும். ஆள் கம்மியா இருந்தாலும் எல்லாம் நல்லா கிளீனா இருக்கு. அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை அவங்களால முடிஞ்ச வேலையை செஞ்சுக்கிறாங்க. அதனால நல்லா நீட்டா இருக்கு. எங்களோட பெரிய சப்போர்ட்டும் நீங்க எல்லாம் தான். நீங்க எல்லாரும் இவ்வளவு தைரியமா இருக்கிறதுனாலதான் இது முன்னாடி கொண்டு போக முடியாது எங்களாலயும். நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவோம்மா. என்னால முடிஞ்சது நான் செய்யணும்னா ஆண்டவர்கிட்ட தினம் எனக்கு பலனை கொடுங்க ஏசையா அப்படின்னு வேண்டிக்கிறேன். இன்னும் எனக்கு இதை விட பலனை கொடுத்தா இன்னும் இதை விட அதிகப்படியான வேலையை செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. இந்த காப்பகத்துல இருந்தேதான் நான் மண்டைய போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இடையில யாரையும் என்னை கூப்பிட வராதிங்க அப்படின்னு இருக்கேன். வாங்க, ஆனா ஏதோ நல்லதுக்கு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போங்க. மறுபடியும் கொண்டு போய் என்னை அங்கேயே விட்டுருங்கன்னு இருக்கேன். வருவாரு, வர வைக்கிறோம் நம்ம இந்த மாசம். கவலைப்படாதீங்க, வந்து பாத்துட்டு போங்கன்னு நம்ம சொல்றோம். சந்தோஷமா இருங்க. சரிங்கம்மா, நாங்கெல்லாம் இருக்கோம் எல்லாரும். நீங்க இருக்கிறதுனாலதான்மா நான் சந்தோஷமா இருக்கேன். நீங்களும் சாரும் நல்லா அன்பு காட்டுறீங்க, எனக்கு அது போதும். வீட்டுல இருக்கவங்க கூட இவ்வளவு அன்பு காட்டுறது இல்ல பாசமா இருக்கீங்க. நாங்க வயசானோன்னா அதுதானமா எதிர்பார்க்கிறோம். ஒரு அன்பு, பாசம், இதுதான். எனக்கே இங்க உங்க கதையெல்லாம் கேட்டுதான் நிறைய அனுபவம். ஒவ்வொருத்தர் கதை சொல்லும் போது என் குடும்பத்துல இப்படிதான் நினைப்பாங்க, வயசானதுக்கு அப்புறம் அவங்கள நம்ம எப்படி பாத்துக்கணும், அவங்க மனசுல இப்படிதானே தோணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கு. ஒவ்வொருத்தட்டையா உட்காந்து கதை கேக்குறேன்ல, நீங்க உங்க ஃபேமிலியில இப்படி எதிர்பார்க்கறீங்க, என் மேல அன்பு காட்டணும், என் கூட சாப்பாடு கொடுத்து. நிறைய பேர் சொல்றதுன்னா, டைமுக்கு சாப்பாடு கொடுத்துடுறாங்கம்மா, சாப்பாடு கொடுத்து என்ன பிரயோஜனம், என்கிட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பெரியவங்க எல்லாருமே அதான் சொல்றாங்க. சோ அதை கேட்கும்போது எனக்கும் நம்ம மாமியார் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம அம்மா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்லாம் தோணுது. சோ நம்ம அந்த இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் இப்பெல்லாம் நினைச்சு என்ன நானே இது பண்ணிட்டு இருக்கேன். இவன் மருமக தினம் போன் பண்றா. உங்களுக்கு வந்து குளிர்காலம் வந்துட்டா நீங்க அங்க இருக்க முடியாது, உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கும் உடம்பு, அதனால பல்லாவரத்துல சந்தையில போய் கட்டில் வாங்கி போட்டுறேன், 3 மாசத்துக்கு இங்க இருந்துக்குங்க, உங்களுக்கு தேவையானது பால் உண்டி பால் வாங்கி போட்டுறேன், மாவு வாங்கி கொடுத்துட்றேன், சாப்பிட்டுட்டு வீட்டுல பேசாம இருங்க, அதுக்கப்புறம் நீங்க ஓடுற மாதிரி இருந்தா ஓடிக்கங்க. உங்க பிள்ளை என்னைய திட்டிக்கிட்டே இருக்காரு, அவங்க ஒரு ஆளை நம்மளால பார்க்க முடியல அப்படின்னு அவங்க போய் அங்க உட்காந்துருக்காங்க, தினம் திட்டுறாரு அப்படின்னா. 60 வயசு ஆயிட்டால பாசத்துக்கு இடம் இல்லாம போயிடுதுமா. அதுதான் நான் வந்து ரொம்ப வேதனைப்படுறது. அதுதான் பேரம் பேத்தியெல்லாம் அதுக்கு முன்னாடி அதாவது தெலுங்குல அவ்வான்னு சொல்லுவோம் அப்பாய்க்கு. வந்து அவ்வான்னு ஒடியாடுற பிள்ளைங்க இப்ப பார்த்தது என்னவா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டீங்களாவா, அவ்வளவுதான். ஏண்டி எங்கெல்லாமே போறீங்க, சொந்த பந்த வீட்டுக்கு போறீங்க, நல்லது எங்கன வேணா இருக்கீங்க, தாம்பரத்துல அவ வந்து பாத்துட்டு போனாடி. ஐயோ எவ்வளவு தூரம் இருக்கு, என்னால வர முடியல, காலையில கூட திட்டினேன், ஞாயிற்றுக்கிழமை தானப்பா வந்து பாத்துட்டு போனா என்னப்பான்னு, நேரமே இல்லை அப்படின்றாங்க. அப்ப அவங்களுடைய தேவைகளை தான் அவங்க பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்மள எதிர்பார்த்திருந்தாங்க, ஸ்கூல் பேக்கை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு 2 பேக்கையும்
நம்ம சுமந்துக்கிட்டு வருவோம், பிள்ளைங்களை நடக்க வச்சு கூட்டிக்கிட்டு. இப்ப நம்மளுடைய தேவையெல்லாம் ஒத்து போச்சு. அதனால 60 வயசுக்கு நீங்க மேல வாழ்க்கையோட இயல்பை புரிஞ்சுக்கணும். காலம் மாற மாற எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு, மனுஷங்களும் மாறிட்டே தான் இருப்பாங்க. 60 வயசுக்கு மேல குழந்தையில பாசத்தை இருந்தவங்க இப்ப விட்டுறணும். இருக்க மாட்டாங்க. பாசம் நம்ம வச்சிருந்த பாசத்தை விட்டுறணும். எதிர்பார்ப்பு இல்லாம வாழ்ந்துட்டா நல்லா இருக்குமா? அவங்க நமக்கு நம்ம அன்பு காட்டுறோம்னா நம்ம அன்பு காட்டி முடிச்சிடணும். அவங்களும் நம்ம மேல அன்பா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போதுதான் அந்த இடத்துல ஒரு ஏக்கம் வருது. ஆமாங்கம்மா. அதனால அத நீங்க பாசம் காட்டுறீங்களா, காட்டுங்க. எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்காம இருக்கும்போது அது தானாவே நடக்கும். சரிங்க. நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. சரிங்களா? எதிர்பார்க்கும் போதுதான் ரொம்ப வெறுமை தோணும். யாருமே இல்லையே நமக்கு அப்படின்னு தோணும். அதெல்லாம் எதிர்பார்க்கவே இருக்காதீங்க. இருக்க லைஃப இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு சந்தோஷமா இருக்க தேவன் துணையா இருக்கு. சரிங்கம்மா. கவலைப்படாதீங்க. சரிங்கம்மா. எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் உங்க பேரன் பேத்தி உங்க பிள்ளைங்க தான். சரிங்களா? சரிங்கம்மா. காலம் மாற மாற எல்லாம் மாறிடுமா, அவ்வளவுதான். அவங்க வளர்ந்துட்டாங்க. இப்போ முன்னாடி குழந்தையா இருந்தாங்க, அப்ப வேற, இப்ப வேற. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். எவ்வளவு எல்லாம் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டிருப்போம், ராத்திரியும் பகலும். இதெல்லாம் நினைச்சு படுத்துட்டே யோசனை பண்றேன். நம்ம 1 ரூபாய் கூட நமக்கு வேணும்னு எடுத்து வைக்கல. குடும்பத்துக்குன்னு ஓடி ஓடி 2 வேளை வேலை செஞ்சா அதிகமா சம்பளம் வரும், அதிகமா வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு நினைச்ச காலம் ஒண்ணு. இப்ப நம்மளுக்கு செலவு பண்ண யோசனை பண்ணுதுங்க. நான் ஆனா உங்க பிள்ளைங்களை நினைச்சுதான் பரவாயில்லன்னு யோசிக்கிறேன். அட்லீஸ்ட் வந்து பணம் கொடுக்குறாங்க, இப்ப வந்து பாக்குறாங்க, அதெல்லாம் செய்யணும். அதெல்லாமா செய்யறாங்க. மத்தவங்களுக்கு அது கூட இல்லையே. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அங்கிள் எல்லாம் பாருங்க தனியாவே இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அப்ப ஃபீல் பண்ணா எவ்வளவோ ஃபீல் பண்ணலாம். அவன் அவங்க பொண்டாட்டிக்கிட்ட சண்டை தான் போடுறான். போய் பார்த்துட்டாவது வாங்கலாம், அவங்க தினம் சொல்றாங்கன்னு. இருந்தாலும் நம்மளுக்கு என்ன சொல்றது, ஒரு 60 வயசுக்கு மேல அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த எதிர்பார்ப்பான பாசத்தை விட்டுறணும். அவ்வளவுதான். எப்பவும் கிடைக்கிறது வந்துகிட்டே இருக்கணும்னு நினைச்சிட்டு அந்த மனசை பக்குவப்படுத்திக்கணும். ஆனா நீங்க நான் பொய்ன்னு சொல்லல, உண்மைன்னு சொல்லல. உண்மையானது இதுதான். இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு வேளைக்கு 3 வேளை 10 நிமிஷமாவது தூங்கி எழுந்திருக்கிறேன். அது எல்லாத்தையும் மறந்துடுறேன். இப்போ அதையா நினைச்சிட்டு அப்படின்ட்டு படுத்துறேன் நிம்மதியா. கவலைப்படாதீங்க. கவலைப்பட்ட ஒன்னு யூஸ் இல்ல. சந்தோஷமா வாழ்ந்து முடிச்சிடலாம் இருக்கிற டைம். இருந்து வாழ்ந்து காட்டணும்ட்டு தான். சந்தோஷமா இருந்துட்டாலே உங்களுக்கு ஒரு நோயும் தொடாது. சரிங்கம்மா. சரிங்களா? சந்தோஷமா இருங்க. அந்த நோய் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிரும். சரிங்கம்மா. சரி, நீங்க இந்த வார்த்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றிம்மா. எல்லாரும் கூடயும் சந்தோஷமா இருங்க. ஓகே, தேங்க்ஸ்மா.